ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கனவா மீன் கிரேவி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன். அம்புட்டு ஒரு ருசியாக இருந்துச்சு. இப்போ வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அரை ஸ்பூன் வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோம்பு வச்சுருந்தாலும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி சிக்கன் செய்யணும், ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம இந்த கனவா மீனும் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எதனால் வெங்காயம் போட்ட உடனே நம்ம உப்பு சேர்க்குறோன்னாக்கா அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வந்துட்டு வதங்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நான்வெஜ் ஐட்டத்துக்கு வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது அந்த வாடை இருக்காது. இப்போது தேவையான மசாலா எல்லாம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கவே வேண்டாம், அதிலே தண்ணி வந்துட்டு பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதிலே தண்ணி வந்துட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கவே இல்லை. இப்போ தண்ணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது சுண்டி போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு சிம்லேயே வச்சுட்டு வந்து அப்படியே கலரி விட்டுக்கலாம். இப்போது அதில் இருந்து தண்ணி சுண்டி போயிட்டு நம்ம லோஸ் ஃப்ளேம்லேயே வச்சோம்னாக்கா இந்த மாதிரி கிரேவியாக ஆகிடும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்த்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களே இதேமாதிரி வந்துட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போது வந்துட்டு இதை நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.